அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் வல் ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்குமுல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸாஅ வத்தகுல்லாஹ அல்லதி தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ வ கூலு கௌலன் சதீதா யுஸ்லிஹு லக்கும் அஅமாலக்கும் வ யக்ஃபிரு லக்கும் துனூபக்கும் வ மன் யுதிஇல்லாஹ வ ரசூலஹு ஃபக்கத் ஃபாஸ ஃபௌஸன் அலீமா. யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். கால நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன அஸ்தகல் ஹதீஸ் கிதாபுல்லாஹ் வ அஹ்ஸனுல் ஹதீ முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஷர்ருல் உமூரி முஹ்தஸாத்துஹா வ குல்ல முஹ்தஸத்தின் பித்ஆ வ குல்ல பித்ஆத்தின் லலாலா வ குல்ல லலாலத்தின் ஃபின்னார். எல்லாம் அல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் மாபெரும் கருணையினால் புனித ஜும்மா தொழுகைக்காக இங்கே நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். அந்த வல்ல நாயனின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபோ தாபிஈன்கள், இந்த ஏகத்துவ கொள்கையை உலகமெங்கும் எடுத்து சொல்லிய நல்ல அறிஞர்கள் அனைவர் மீதும், குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சுவர்க்கத்தில் இருப்போம் என்ற தலைப்பில் ஒரு சில முக்கியமான விஷயங்களை, இந்த உலகத்தில் நாம் எதை லட்சியமாக கொண்டு பயணிக்கின்றோமோ அந்த லட்சியத்தை சரியான முறையில் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பு இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. முஸ்லிமாக வாழக்கூடிய நாம், நம்முடைய பிரதான லட்சியமே சொர்க்கம் செல்ல வேண்டும் என்பதுதான். ஆனால் அந்த சொர்க்கம் செல்ல வேண்டும் என்ற அந்த லட்சியத்தில் நம்மளுடைய இந்த உலக வாழ்க்கையை எப்படி பயணிக்க வேண்டும், அதை எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்பதும், அந்த அமைத்து கொள்ளக்கூடிய உலக வாழ்க்கையில் சொர்க்கத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருப்பதற்கு உண்டான வழிமுறைகளையும் நாம அறிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக சொர்க்கம் செல்வது என்பது அவ்வளவு ஈஸியான ஒரு விஷயம் அல்ல. ஏண்டா இந்த உலகத்தில் நிறைய பாவமான காரியங்களை ஈஸியாக்கி வச்சிருக்கிறான்ல, கெட்ட விஷயங்களை ஈஸியாக்கி வச்சிருக்கிறான். நன்மை செய்வதற்கு தான் சில கஷ்டப்படணுமே ஒழிய பாவம் செய்வது ரொம்ப இலகுவாக இந்த உலகத்தில் ஆக்கப்பட்டிருக்கிறது. திருடுவது என்பது இலகுவானது, அடுத்தவன் போல ஆட்டையை போட்டு போறது, விபச்சாரம் செய்வது, மற்ற மற்ற காரியங்களை கேலி கூத்து கும்மாளம், இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக உள்ளது. இதுக்கெல்லாம் பெரிய அளவுல பணம் செலவழிக்க தேவையில்லை, ஈஸியாகவே என்ன செஞ்சுட்டு போயிடலாம். ஆனால் நன்மை செய்யணும், ஹஜ்ஜுக்கு போகணும், அதுக்குன்னு பல லட்சம் ரூபா வேணும், சகாத்து கொடுக்கணும், அதுக்குன்னு பல லட்சங்கள் வேணும், நல்லா தொழுகை வரணும் அப்படின்னா என்ன செய்ய, நல்லா திரகாத்திரமா அப்படிலாம் இருக்கணும். இப்போ நன்மை செய்வதற்கு பொருளாதாரம் ரொம்ப கம்மியாகவும், தீமை செய்வதற்கு ரொம்ப இலகுவாக, ரொம்ப கஷ்டமில்லாத வகையில் பாவம் செய்வதற்கு உண்டான வழி இந்த உலகத்தில் இருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி மன இச்சைகளை எல்லாம் கட்டுப்படுத்தி அல்லாஹ்வை அஞ்சியவனாக வாழ்வது என்பது ரொம்ப சிரமம். அப்படி இந்த உலகத்தில் எல்லாமே திறந்து விடப்பட்டிருக்கிறது. அப்படி திறந்து விடப்பட்டிருக்கக்கூடிய இந்த உலகத்தில் நாம் நம்மை சீர்படுத்தி கொண்டு வாழ்ந்தால்தான்
இறைவனுக்கு கட்டுப்பட்டு கொண்டு வாழ்ந்தால்தான் நாளைக்கு நம்ம சொர்க்கம் செல்ல முடியும். சொர்க்கத்தில் ஒரு சாட்டையின் அளவு இடம் கிடைப்பது என்பதை இந்த உலகத்தை விடவும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தை விடவும் சிறந்தது என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொர்க்கத்தில் ஒரு சாட்டையின் அளவு உங்களுக்கு இடம் கிடைப்பது என்பது இந்த உலகத்தையும் அதை விட இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் விடவும் சிறந்தது. அப்ப இந்த உலகத்தில் நம்ம எதையெல்லாம் மோகமாக ஆசையாக நம்முடைய லட்சியமாக கருதி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ இதை விட சொர்க்கம் என்பது பெருமதியானது, இதை விட சொர்க்கம் என்பது இன்பமானது, இதை விட சொர்க்கம் என்பது நிரந்தரமானது. அப்ப அந்த உலகத்திற்காக நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தை என்ன செய்யணும், அமைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு சாட்டையின் அளவாவது இடம் கிடைக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். அதையும் தாண்டி நபியோட இருப்பதற்கு நம்ம என்ன செய்யணும், உறுதி எடுக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட சொர்க்கத்தில் இருப்பதற்கு என்று சில வழிமுறைகளை ரசூலுல்லாஹ் சொல்லித் தராங்க. நீங்க இந்த வழிமுறைகளை எல்லாம் நீங்கள் செய்தீர்களே ஆனால் என்னுடன் நீங்கள் சொர்க்கத்தில் இருக்கலாம், என் அருகில் நீங்கள் சொர்க்கத்தில் இருக்கலாம், என் சபையில் நீங்கள் இருக்கலாம், சொர்க்கத்தில் என்னுடைய சபையில் நீங்கள் இருக்கலாம் என்றெல்லாம் நமக்கு சொல்லித் தராங்க. ஆனா அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த வழிமுறைகள் எல்லாம் புறக்கணித்து விட்டு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறைகளை எல்லாம் அலட்சியம் செய்துவிட்டு பெரியார்கள், மகான்கள், இமாம்கள் என்று வாழக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. தூதருடைய வழிமுறை இதுதான் என்று தெளிவாக சொல்லப்பட்டாலும் இல்ல எங்களுடைய முன்னோர்கள் இப்படிதான் இருந்திருக்கிறாங்க, எங்க இமாம்கள் எங்களுக்கு இப்படித்தான் சொல்லி தந்தாங்க, இப்படி எல்லாம் பேசக்கூடியவர்களை நம்ம பார்க்கிறோம். இவர்களெல்லாம் தங்களை சீர்படுத்திக் கொள்ளவில்லை என்றால், தங்களை மாற்றிக் கொள்ளவில்லை என்றால், அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கு மட்டும் கட்டுப்பட்டு வாழவில்லை என்றால் நாளைக்கு மறுமையில் மிகப்பெரிய ஒரு கை சேதத்தை அடையக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய நேரத்தில் வமை யுதிஹில்லாஹ வர்ரசூலா ஃபஉலாயிக அன்அமல்லாஹ மினன் நபியீன வஸித்தீகீன வஸுஅதாஇ மினஸ் சாலிஹீன் வஹுஸ்ன உலாயிக ரஃபீகா அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் யார் கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ, வமை யுதிஹில்லாஹ வர்ரசூலா அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் யார் கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ அன்அமல்லாஹ அலைஹிம் மினன் நபியீன வஸித்தீகீன வஸுஅதாஇ மினஸ் சாலிஹீன் அவர்கள் நபிமார்களுடனும் சாலிஹீன்களுடனும் சோதாக்களுடனும் நல்லோர்களுடனும் இருப்பார்கள், நாளைக்கு மறுமையில சொர்க்கத்தில் இருப்பார்கள். இவர்கள் தான் மிகச் சிறந்த நண்பர்கள் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப நபிமார்களோட, நல்லடியார்களோட, சோதாக்களோட, சாலிஹீன்களோட இருக்கிறதாக என்றால் முதல் விஷயம் அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லிவிட்டானே என்றால் அடுத்து யார் சொன்னாலும் சரி, எவன் சொன்னாலும் சரி, எவ்வளவு பெரிய அறிஞர்கள் சொன்னாலும் சரி, எவ்வளவு பெரிய இமாம்கள் சொன்னாலும் சரி கேட்கக்கூடாது. என் இறைவன் எனக்கு இதை கட்டளையிட்டு விட்டான், என் இறைவன் இதை எனக்கு அனுமதித்திருக்கிறான், என் இறைவன் இதை எனக்கு தடுத்திருக்கிறான் என்று நம்ம வந்துடணும். அது மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயம் சம்பந்தமாக நமக்கு ஒரு முடிவை சொல்லிவிட்டால், ஒரு கட்டளை பிறப்பித்து விட்டால், ஒரு செய்தியை நமக்கு சொல்லிவிட்டார்களே ஆனால் அதற்கு மாற்றமாக இருக்கக்கூடிய அத்தனை அறிஞர்களும் ஒன்று கூடி ஒரு முடிவு எடுத்தாலும் கட்டுப்படக்கூடாது. அது மார்க்கமாகவும் ஆக போறது கிடையாது, கட்டுப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. அப்படி நீங்கள் கட்டுப்பட்டீர்களே ஆனால் வழிகேட்டில் சென்று விடுவீர்கள், வழி தவறி சென்று விடுவீர்கள் என்பதை நம்ம என்ன செய்யணும், விளங்கிக் கொள்ளணும். அப்ப அல்லாஹ் ரசூலுக்கு நம்ம கட்டுப்பட்டு வாழக்கூடிய நேரத்தில், கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் நாளை நபிமார்களுடன் இருப்பார்கள். அப்ப நபிமார்களுடன் என்று வரக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இருப்பார்கள். அப்ப எல்லா நபிமார்களோடும் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அப்ப நபிமார்களோட வாழ வேண்டும் என்றால், நபிமார்களோட சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் என்றால் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும். அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும். அல்லாஹ் நம்மளை எப்ப விரும்புறான் அதையும் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்றான். இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்கள் என்றால், நேசிப்பீர்களே ஆனால் ஃபத்தபிஊனி, அல்லாஹ்வுடைய தூதராகி என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். வ யுஹிப்புக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான் என்று சொல்லி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்றான். அப்ப அல்லாஹ் நம்மளை நேசிக்க வேண்டும் என்றால் நாம நபி வழியைத்தான் பின்பற்றணும். நம்ம அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தோமையானால், அல்லாஹ் நம்மளை நேசிக்க வேண்டும் என்று விரும்பினமையானால் நாம எதைத்தான் பின்பற்றணும், நபியினுடைய வழியை, தூதரைத்தான், இந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மாத்திரம்தான் பின்பற்ற வேண்டும். அப்ப இப்படி பின்பற்றின அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்கள் தான் நாளைக்கு நபிமார்களோடு இருப்பார்கள், நல்லோர்களோடு இருப்பார்கள்.
அதே மாதிரி வமை யுத்திஹில்லாஹ வ ரசூலஹு, யார் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு விட்டார்களோ ஃபக்கது ஃபாஸ ஃபௌஸன் அலீமா, அவர்கள் மகத்தான வெற்றி பெற்று விட்டார்கள் என்று சொல்லி அல்லாஹ் வேற ஒரு வசனத்துல சொல்லி காட்டுறான். அப்ப அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடப்பது என்பது நாளைக்கு நம்மளை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடியது, நல்லடியார்களுடன் நல்லோர்களுடன் இருக்கக்கூடிய ஒரு காரியமாகவும் நபிமார்களோடு இருக்கக்கூடிய ஒரு காரியமாகவும் அமைந்திருக்கிறது என்பதை நம்ம என்ன செய்யணும், விளங்கி கொள்ளணும். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட சொர்க்கத்தில் இருக்கிறதுக்கு இன்னொரு வழிமுறை இருக்கிறது. என்ன வழிமுறைண்டா, நபியை நேசிக்க வேண்டும். எப்படி நேசிக்க வேண்டும் என்றால், அவர்கள் எப்படி நம்மளை நேசிக்க சொல்லி இருக்கிறார்களோ அப்படி நம்ம நேசிக்கணும். நேசிக்கிறோங்கிற பேர்ல வரம்பு மீறி போயிடக்கூடாது. அதே மாதிரி நேசிக்கிறோங்கிற பேர்ல இழிவுபடுத்தி விடக்கூடாது. அப்படி சில இடத்துல நடக்குது. நேசிக்கிறோங்கிற பேர்ல அளவு கடந்து நேசிச்சு அவர் வேற லெவல்ல வேற இடத்துக்கு கொண்டு போயிடுறாங்க, அல்லாஹ்வுடைய ரேஞ்சுக்கு கொண்டு போயிடுறாங்க. அதே மாதிரி நாங்கள் ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறோங்கிற பேர்ல ரசூலுல்லாஹ்வை இழிவுபடுத்தக்கூடிய, ரசூலுல்லாஹ்வை மட்டம் தட்டக்கூடிய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க. இதுல ரசூலுல்லாஹ்வை நேசிப்பது என்பதை சரியான முறையில் நம்ம விளங்கிக் கொள்ளணும். ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறது என்றால் எப்படி, இதை கரெக்டா நம்ம விளங்கி இருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட நம்ம சொர்க்கத்தில் இருப்பதற்கு உண்டான ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்றார்கள். ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே மறுமை நாள் எப்போது வரும் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்றாங்கடா, கொஞ்சம் ஒரு கடுகடுத்த மாதிரி, நீ மறுமை நாள் எப்போ வரும் கேட்கிறீ, அதற்காக நீ என்ன அமலை முற்படுத்தி இருக்கிறாய், என்னென்ன காரியங்கள்லாம் செஞ்சிருக்கிறாய் அப்படிங்கிற உள்ள கேட்கிறாங்க. மறுமை நாள் எப்போது வரும் கேட்கிறிய, மறுமைக்கு உண்டான தயார் பண்ணி செஞ்சிட்டியா, அமல்கள் எல்லாம் கரெக்டா ஈடுபட்டுட்டியா, மற்ற விஷயங்கள்லாம் பர்ஃபெக்டா ஒழுக்கமா கரெக்டா இருக்கிறியா என்ற அடிப்படையில நீ என்னென்ன காரியங்கள் செய்திருக்கிறாய் அப்படின்ற உடனே அவர் அப்படியே என்ன செஞ்சாரு, இந்த கேள்வி ரசூலுல்லாஹ் கேட்ட உடனே அவர் ரொம்ப சைலண்ட் ஆயிரு. சைலண்ட் ஆகிட்டு மறுபடியும் அல்லாஹ்வுடைய தூதரே, நான் அல்லாஹ்வையும் உங்களையும் நான் நேசிக்கிறேங்கிறாங்க. அல்லாஹ்வையும் உங்களையும் நான் நேசிக்கிறேன் என்று சொல்றாங்க. அப்படா நீங்க யாரை நேசிக்கிறீர்களோ நாளை அவர்களுடன் நீங்கள் இருப்பீர்கள்ங்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வை நேசிப்பது என்பது நபியுடன் சொர்க்கத்தில் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு. ஆனா அந்த நேசம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், என்னை விட நான் ரசூலுல்லாஹ்வை நேசிக்கணும், எங்க உம்மா பாப்பாவை விட ரசூலுல்லாஹ்வை நேசிக்கணும், என் சொந்த பந்தம் இரத்த உறவுகளை விட ரசூலுல்லாஹ்வை நேசிக்கணும், என்னுடைய வியாபாரம் புள்ள ஊட்டிகளை விட ரசூலுல்லாஹ்வை நேசிக்கணும், இந்த உலகத்தை விட மேலானதாக ரசூலுல்லாஹ்வை நேசிக்கணும். அப்படி நீங்கள் நேசித்தா தான் முதல்ல மூமின இறை நம்பிக்கையாளராக அப்பதான் ஆக முடியும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற ஒரு செய்தியில சொல்றாங்க, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன ஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். நீங்கள் ஒருபோதும் இறை நம்பிக்கையாளராக ஆக முடியாது, நீங்கள் உங்கள் பெற்றோர்கள், பிள்ளைகள், சொந்த பந்தம் அத்தனையும் விட என்னை நீங்கள் நேசிக்காத வரை, என்னை நீங்கள் விரும்பாத வரை நீங்கள் இறை நம்பிக்கையாளராக ஆக முடியாது என்று சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஆனா இந்த நேசம் என்பது ஒரு கட்டத்தை தாண்டி எங்க எல்லாம் கொண்டு போய் விடுகிறது என்றால், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே அந்த சமுதாயம் நேசித்தது. ஒவ்வொரு காலத்திலே நபிமார்கள் நேசிக்கக்கூடிய ஒரு கூட்டமும் இருப்பார்கள், எதிர்க்கக்கூடிய ஒரு கூட்டமும் இருப்பார்கள். ஆனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நேசித்த அந்த கூட்டம் என்பது கடைசியாக அவர்களை அல்லாஹ்வுடைய மகன் என்ற இடத்துக்கு கொண்டு போனாங்க, அல்லாஹ் என்ற இடத்துக்கு கொண்டு போனாங்க, இவரால் எல்லாம் முடியும் என்ற இடத்துக்கு கொண்டு போனார்கள், இவர் நாடியதை செய்வார் என்ற இடத்துக்கு கொண்டு போனார்கள், நம்ம வேண்டினால் பிரார்த்தித்தால் செய்வார், அதை கபூலாக்கி தருவார், அதை ஏற்று செயல்படுத்தி தருவார் என்ற லெவலுக்கு கொண்டு போனாங்க, அல்லாஹ்வை ஆக்கி விட்டாங்க. இது ஒருவரை இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், சாதாரண ஒரு பச்சை தலப்பாவையும் கட்டிக்கிட்டு பெரிய ஜிப்பாவையும் போட்டுக்கிட்டு கழுத்துல 4 தஸ்பீ மணியவும் போட்டுக்கிட்டு கையில 2 உருட்டிக்கிட்டு கம்காட்டில் 2 புஸ்தகத்தை வச்சுக்கிட்டு வந்தான்டா அவன் காலை கழுவி கொடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. அவனை பெரிய சேகு என்ற, அவன் பெரிய மகான் என்ற, அவன் பெரிய அவுலியா என்ற யாருன்னே தெரியாது. இப்படியான காலை கழுவி குடிக்கக்கூடிய நம்ம பகுதியில் நடந்திருக்கிறது. காலை கழுவி குடிச்ச காரியங்கள் எல்லாம் நம்ம அக்கம் பக்கத்து ஊர்களில் நடந்திருக்கிறது. இப்படி பெரிய பச்சை தலப்பாங்க, அதான் என்ன பெரிய பச்சை தலப்பா கட்டியிருக்கணும், பெரிய ஜிப்பா போட்டிருக்கணும், என்னது கழுத்து நிறைய தஸ்பீ மணியை போட்டிருக்கணும், உருட்டுறாங்களா இல்லையா சுபான சுபானண்டு அந்த தஸ்பீ மணியை போட்டிருக்கணும், கையில 4 புஸ்தகத்தை அடுக்கி வச்சிருக்கணும், ஒரு தோல் பையை தொங்க விட்டுக்கிட்டு தாடியை கொஞ்சம் பெருசா வச்சுட்டான்டா அவன் தான் அவுளியா நம்மளுக்கு நினைக்கிறாங்க. நினைச்சு அவன் காலை கழுவி குடிக்கிறது, அவன் வாழைப்பழத்தை போட்டு பிணைஞ்சிட்டு அள்ளி கொடுக்கிறது, சோத்தை போட்டு உழப்பி தின்னுட்டு மிச்சத்தை வச்சுட்டு போவான், அதை திங்கிறதுக்கு போட்டி ஓடுறது, இப்படியாக ஒரு மனிதன் மேல கொண்ட ஒரு முகப்பத் யாருன்னு தெரியாதவர் மேல இப்படி எங்க கொண்டு போயிருந்தா அவனை அல்லாஹ்வாக்கக்கூடிய, கடவுளாக்கக்கூடிய, இவனுக்கு எல்லா சக்தியும் இருக்குது என்று ஆக்கக்கூடிய லெவலுக்கு கொண்டு போயிருது. இதை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயம் செய்ததை ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு சொல்றாங்க, லா துத்ரூனி கமா அதிரத்தின் நசாரா,
மரியமுடைய மகன் ஈசாவை கிறிஸ்தவர்கள் வரம்பு மீறி புகழ்ந்தது போல் என்னை நீங்கள் வரம்பு மீறி புகழாதீர்கள். ரசூலுல்லாஹ்வை புகழணும், ரசூலுல்லாஹ்வை நேசிக்கணும். அந்த நேசம் என்பது எந்த லெவல்ல இருக்கணும் என்பதை ரசூலுல்லாஹ் பின்னாடி சொல்றாங்க. கூலு அப்துல்லா, நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹ்வுடைய அடிமை என்று சொல்லி. நான் அல்லாஹ்வுடைய அடிமைங்கிறாங்க ரசூலுல்லாஹ். நம்மள அல்லாஹ்வுடைய அடிமை தான். அடிமைகளில் சிறந்தவர்கள் இருப்பாங்களா இல்லையா? ரசூலுல்லாஹ் சிறந்த அடிமை, அடிமைகளில் சிறந்தவர்கள். ஆனா அடிமைங்கிற கேட்டகரியில் எல்லாரும் ஒண்ணுதான். அவர்களும் மனிதர்கள் தான், நாமும் மனிதர்கள் தான். அவர்களும் அல்லாஹ்வுடைய அடிமை தான், நாமும் அல்லாஹ்வுடைய அடிமை தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹ்வுடைய அடிமை தான். ஆனால் ரசூலுல்லாஹ்வுக்கு உண்டான தனி சிறப்பு என்ன? கூலு அப்துல்லா வ ரசூலஹு, அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லுங்கள். தூதர்ல தான் அவர்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு. நம்மை போன்றவர்கள் மனிதராக இருந்தாலும் அவர்களுக்கு இறைவன் புறத்திலிருந்து வரக்கூடிய வகை செய்தி இருக்கா இல்லையா? இறை செய்தி, தூது செய்தி, அதுலதான் அவர்கள் நம்மை விட வித்தியாசமா போறாங்க. அதுலதான் அவர்கள் சிறந்தவர்களாக ஆகிறார்கள், அதுலதான் மிக முக்கியமானவர்களாக ஆகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதராக மாறுகிறார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் என்ற அடிப்படையில தான் அவர்கள் ஆக மிக சிறந்தவர்கள் என்ற ஒரு லெவலுக்கு நம்ம வரணும். தூதர்னா என்ன அர்த்தம்? அவர் என்ன சொன்னாலும் மார்க்கம்னு அர்த்தம். எதை தடுத்தாரோ அதை விட்டு விலகணும்னு அர்த்தம். எதை செய்ய சொன்னார்களோ அதை செய்யணும்னு அர்த்தம். ஏன் தூதருக்கு சொந்த கருத்துலாம் கிடையாது. தூதர் என்பவர் சொந்தமாக பேச மாட்டார், சொந்தமாகலாம் பேச முடியாது. அவர்களுக்கு இறைவன் புறத்திலிருந்து காட்டக்கூடிய வழிகாட்டுதலின் அடிப்படையில் தான் இறைவன் அவர்களை எவ்வாறு கைடு பண்றானோ, எவ்வாறு வழி நடத்துகிறானோ அந்த மாதிரி தான் தூதர்கள் வழி நடப்பார்கள். தூதருடைய வழி என்பது இறைவன் காட்டிய வழி, இறைவன் புறத்திலிருந்து வந்த வழி, இறைவன் புறத்திலிருந்து வந்த ஒளி அப்படிங்கிற அளவுக்கு நம்ம நம்பணும். இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய நேரத்தில் வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹீ யுஹா, இந்த நபி அவர்கள், இந்த முஹம்மது அவர்கள் தன்னுடைய மன இச்சையின் அடிப்படையில் பேச மாட்டார்கள். அவர்கள் பேசுவதெல்லாம் இறைவன் புறத்திலிருந்து வகை செய்திதான் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த நேசம் என்பது தூதர் என்ற லெவல்ல இருக்கணும். ஒரு தூதரை மதிக்கக்கூடிய என்ன மதிக்கிறது? அவர்கள் என்ன சொன்னாலும் கட்டுப்படும். உஹது போர்க்களத்தில் சஹாபாக்கள் சொன்னார்களா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதரை நீங்க செத்து விடுங்கள் என்று சொல்லுங்கள், நாங்க சாக தயாராக இருக்கிறோம், அதுக்கு தான் நாங்க வந்திருக்கிறோம் சொன்னாங்களா இல்லையா? அப்படி இருக்கணும். அதுதான் நேசம் என்பது. என்னுடைய உயிரை விட மேலாக நான் மதிக்க வேண்டும். அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், மூமின்களுக்கு இந்த நபி என்பவர் அவர்களுடைய உயிரை விட மேலானவர். எனக்கு என்னுடைய உயிர் எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியமானவர்கள் இந்த அல்லாஹ்வுடைய தூதர் என்ற லெவல்ல நம்ம இருக்கணும். ஆனா இன்னைக்கு பார்க்கிறோம், இந்த மதிக்கிறோம்ங்கிற பேர்ல, நேசிக்கிறோம்ங்கிற பேர்ல, புகழ்றோம்ங்கிற பேர்ல ஒரு கூட்டம் வரம்பு மீறி புகழக்கூடிய, அல்லாஹ்வுடைய இடத்துல வச்சு புகழக்கூடிய, அதே மாதிரி அவர்கள் கொண்டு வந்த கொள்கை எல்லாம் அவர்கள் பேராலேயே குழி தோண்டி புதைக்கக்கூடிய, அவர்கள் மட்டம் தட்டக்கூடிய, அவர்கள் இழிவு செய்யக்கூடிய ஒரு வேலையை இந்த மௌலிது பாட்டு புஸ்தகம்ங்கிற பேர்ல உட்கார்ந்து படித்துக் கொண்டிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் காட்டிய வழிமுறை ஒருவருக்கு சலாம் சொல்வது என்பது ஒரு முகமன், அது மார்க்கத்தினுடைய ஒரு வணக்கம், அதற்கு நன்மை இருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும்டா 10 நன்மை, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹ் அப்படின்னா 20 நன்மை, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹுண்டா 30 நன்மைண்டாங்க. இது வணக்கம்ண்டாங்க, இது இபாதத்தா நமக்கு சொல்லி தரப்பட்டிருக்கிறது. இவன் உட்கார்ந்துகிட்டு பாட்டு படிக்கிறான், பாட்டு 35 தடவை ஒருத்தனுக்கு சலாம் சொல்றான். இது கண்ணியப்படுத்துவதா இழிவுபடுத்துவதா? கண்ணியப்படுத்துவதா கேவலப்படுத்துவதா? ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொல்லுகிற பேர்ல இப்படியான ஒரு வழிமுறை. அதுபோல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த சமுதாயத்துக்கு சொன்ன மிக பிரதான ஒரு விஷயம் என்ன? அல்லாஹ் தான் அனைத்து பாவங்களை மன்னிக்கிறவன், அவன் மன்னிக்கவில்லை என்றால் நஷ்டமடைந்து விடுவோம். இது நபிமார்கள் சொன்னது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், என்ன சொன்னாங்க? ரப்பனா, எங்கள் இறைவா, அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா லனகூனன்ன மினல் ஹாசிரீன், எங்கள் இறைவனே நீ எங்களுடைய பாவங்களை மன்னித்து அருள் புரியவில்லை என்றால் நாங்கள் நஷ்டமடைந்து விடுவோம். அப்ப மன்னிக்க கூடியவன் அல்லாஹ் தான் என்று ஆதம் நபியிலிருந்து ரசூலுல்லாஹ் வரைக்கும் அழுத்தமாக சொன்ன ஒரு போதனை. அல்லாஹ்வே குர்ஆன்ல அந்த பண்பை தன் கைவசத்திலே வைத்திருக்கிறான். அல்லாஹ்வை தவிர எவன்டா பாவத்தை மன்னிக்க முடியும்? அவன் தான் உங்களுடைய அனைத்து பாவங்களையும் மன்னிக்கிறான் என்றெல்லாம் அவன் மன்னிக்க கூடிய ஒரு பண்பை தன் கைவசத்துல வச்சிருக்கிறான். இவங்க என்ன சொல்றாங்கடா, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் எல்லா பாவத்தையும் மன்னிப்பாரு. எப்படியாப்பட்ட பாவங்கள் என்றால் அழித்தொழிக்க கூடிய பாவமாக இருந்தாலும் அவர் மன்னிப்பாருங்கிறான். மன்னிப்பு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கலாம், யார் சொல்லலாம், விபச்சாரம் பண்ணிட்டு மன்னிங்கன்னு கேட்கலாமா? இங்க இருந்து உண்டு
ரசூலுல்லாஹ் வாழ்ந்த காலத்திலே ரசூலுல்லாஹ் அப்படி கேட்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதரை விபச்சாரம் பண்ண மன்னிங்கன்னு கேட்க முடியாது. விபச்சாரத்துக்கு நான் தண்டனையை கொடுக்கணும், சட்டத்தை நிறைவேற்றணும். விபச்சாரம்ங்கிறது கன்ஃபார்மா உறுதியாக ஆனால் மரண தண்டனை கொடுக்கணும். கேட்க முடியுமா? ரசூலுல்லாஹ் வாழக்கூடிய காலத்திலே கேட்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதரை நான் திருடிட்டேன் என்ன மன்னிச்சிருங்க கேட்க முடியுமா? புறா கையை வெட்டுறான்றாங்க. என்னுடைய மகள் ஃபாத்திமா திருடினாலும் கையை வெட்டுவேன்னு சொன்னார்கள். அப்ப இவர் எல்லா பாவத்தையும் ரசூலுல்லாஹ் மன்னிப்பாரு, அழித்தொழிக்கக்கூடிய அத்தனை பாவத்தையும் மன்னிப்பார்கள் என்று சொல்லி பச்சையாக எழுதி வைத்துக் கொண்டு பள்ளிவாசல்ல உட்கார்ந்து படித்துக் கொண்டிருக்கிறார்கள். பள்ளிவாசல் என்பது பாட்டு படிக்கக்கூடிய இடமா? அல்லாஹ்வை நினைவு கூறுவதும் திருக்குர்ஆன் ஓதப்படுவதும் திக்ர் தஸ்பீஹ் செய்யப்படுவதும் தொழுகையை நிலைநாட்டுவதும் தான் பள்ளிவாசல். பாட்டு படிக்கிறதுக்கு பள்ளிவாசல் கிடையாது. பள்ளிவாசல் உட்கார்ந்து பாட்டு படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வன்மையாக தடுக்கவும் செய்கிறார்கள். பள்ளிவாசல்ல உட்கார்ந்து கவிதை படிப்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள் என்ற ஹதீஸ் அபூதாவூதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பள்ளிவாசல்ல பாட்டு படிக்கக்கூடிய கேந்திரமாக, பாட்டு கச்சேரி நடக்கக்கூடிய கேந்திரமாக இந்த மௌலிது பாட்டு உட்கார்ந்து படிக்கிறாங்களா இல்லையா? இந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் அவர்கள் எல்லாம் இது அங்கீகரிக்கிறார்களா இல்லையா? உலமாக்கள் எல்லாம் இது அங்கீகரிக்கிறார்களா இல்லையா? 10 நாவுரணி போட்டு பாட்டை வந்து பள்ளிவாசல்ல நடு ஹாலில் உட்கார்ந்து படிப்பாங்களா? சீனி முகமது பாட்டை உட்கார்ந்து நடு ஹாலில் உட்கார்ந்து படிப்பாங்களா? அவனுக்கு விளங்குது தமிழ்ல எழுதினா தான் பாட்டுன்னு நினைக்கிறான், அரபியில் எழுதா என்னமோ வானத்திலிருந்து வந்து நினைக்கிறான். ஆனா தமிழ்ல என்னென்ன புஸ்தகங்கள் கடியது குப்பை கூலங்கள் இருக்கிறதோ அது மாதிரி அரபியிலையும் புஸ்தகம் எழுதி வச்சிருக்காங்க. அரபியில இறந்துட்டா என்னமோ வானத்திலிருந்து வந்தது மாதிரி ஜிப்ரீல் கொண்டு வந்து கொடுத்தது மாதிரி நம்மளுக்கு விளங்கி வச்சிருக்கான். அதான் அந்த காலத்துல வந்து இந்த ஈராக் குவைத் சண்டையில வந்து என்ன செய்வாங்கடா செய்தி சொல்லுவாங்க. அரபியில டிவிலாம் கிடையாது, அதிகமா ரேடியோ தான் இருக்கும். ரேடியோ அந்த ரேடியோவும் எல்லாரும் வீட்லயும் இருக்காது. நம்ம பகுதியில் வந்து நிறைய பேர் குவைத்துக்கு சம்பாதிக்க போயிருந்தாங்க, போனாங்க மாட்டிக்கிட்டாங்க. இங்க என்ன ஆச்சு ஏதாச்சுங்கிற செய்தி எதுவும் போன் டெலிபோன் அதெல்லாம் அதிகமான வசதியில் 1990 நடந்த சம்பவம். அப்ப அந்த செய்தி என்ன சொல்லுவாங்க, ரேடியோவில் சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஈராக்கில் சண்டை நடந்துச்சு, இந்த மாதிரி குண்டு வச்சாங்க, கொண்டாங்க, அடிச்சாங்க, பாம்பு போட்டாங்க, இத்தனை பேர் செத்து போனாங்க அப்படின்னு அரபியில சொல்லுவான். நம்ம பொம்பளையா இருக்கும் ஆமி ஆமி ஆமின்னு சொன்ன ஆளுக்கு. ஏன் அரபியில சொன்னா துவா ஓதுறான்னு அர்த்தம், அரபியில சொன்னா பாத்தியா ஓதுறான்னு நினைச்சாங்க. இந்த பாட்டு புஸ்தகத்தை பள்ளிவாசல உட்கார்ந்து படிக்கிறீங்கள, நாவுரணி பாட்டை உட்கார்ந்து பள்ளிவாசல படிச்சா ஜமாத் தலைவர் ஒத்துக்குருவாரா? ஊர் மக்கள் ஒத்துக்குருவாங்களா? அப்ப அரபியில எழுதி இருந்தா என்னமோ அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்த மாதிரி, என்னமோ வஹீல ஜிப்ரீல் கொண்டு வந்து கொடுத்துட்டு போன மாதிரி, இது ரசூலுல்லாஹ் தான் தந்துட்டு போன மாதிரி நம்மளுக்கு நம்பிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்ல குமுதம் ராணி இந்த மாதிரியான வார பத்திரிகை இருக்கிற மாதிரி அரபிலையும் பத்திரிகை இருக்குது. டெய்லி நியூஸ் பேப்பர் இருக்கிற மாதிரி அரபிலையும் நியூஸ் பேப்பர் நிறைய இருக்கிறது. அப்ப அரபியில எழுதி இருந்தாலே அல்லாஹ்வுடைய வேதம்ங்கிற லெவல்ல நம்ம மக்கள் பாக்குறாங்களே, இது முதல்ல மாத்தணும். அப்ப பள்ளிவாசல் உட்கார்ந்து பாட்டு படிச்சு ரசூலுல்லாஹ்வை அவமதிக்கக்கூடிய காரியம், ரசூலுல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுடைய அந்தஸ்துக்கு கொண்டு போக காரியம், அது மாதிரி ரசூலுல்லாஹ்வை மட்டம் தட்டக்கூடிய விஷயம், ரசூலுல்லாஹ் பேராலேயே ரசூலுல்லாஹ் கொண்டு அந்த கொள்கையை குழி தோண்டி புதைக்கக்கூடிய விஷயம். அப்ப நேசிக்கிறோம் என்றால் எப்படி நேசிக்க? தூதர் தான் நேசிக்கிறது. தூதர் எப்படி நேசிக்கணும்? அவர்கள் என்ன சொன்னாலும் கட்டுப்படுவோம், எங்களால் இயன்ற அளவுக்கு நாங்கள் வழிபடுவோம், ஏற்றுக்கொள்வோம், செயல்படுத்துவோம். அவர்கள் எதையெல்லாம் தடுத்து விட்டார்களோ அதன் பக்கம் நாங்கள் நெருங்க மாட்டோம், அதை நாங்கள் செய்ய மாட்டோம் என்று உறுதிமொழி நீங்கள் எடுத்தீர்களே ஆனால் இதுதான் ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறது. இப்படி நீங்கள் ரசூலுல்லாஹ்வை நேசித்தீர்களே ஆனால் நாளைக்கு ரசூலுல்லாஹ்வோட சொர்க்கத்தில் இருக்கலாம். அது மாதிரி இதெல்லாம் சொர்க்கத்தில் வந்து எங்க ரசூலுல்லாஹ்வோட இருப்போம். சொர்க்கம் என்பது சின்னதா? அது அவ்வளவு பிரம்மாண்டமானது. சொர்க்கத்தில் எங்க இருக்கு? நம்ம இந்த பெரிய இடமா இருக்குமா இல்லையா? ரசூலுல்லாஹ் அந்த மூலையில இருக்கிறாங்க, நம்ம இந்த மூலையில இருக்கிறோம், ஆனா எல்லாரும் ரசூலுல்லாஹ்வோட தான் இருப்போம். இப்படிங்கிறத விட ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறதுக்கு வழியும் சொல்லி தராங்க. எனக்கு நீங்கள் அருகில் இருப்பீர்கள் அப்படின்னு சில வழிமுறைகளை சொல்றாங்க. அது என்ன வழிமுறை? யார் அனாதைகளை அரவணைக்கிறார்களோ, அனாதை என்றால் தகப்பனை இழந்த அந்த சின்ன பிள்ளைகள், அந்த பருவ வயதை தாண்டி வராத சின்ன பிள்ளைகள் தான் அனாதைங்கிறது. அனாதையாக இருப்பது என்பது ரொம்ப பெரிய ஒரு விஷயம் என்ற ரசூலுல்லாஹ் தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்தவர்கள், ரசூலுல்லாஹ் தன்னுடைய வாழ்க்கையில் உணர்ந்தவர்கள். ரசூலுல்லாஹ் பிறக்க முன்னாடியே தந்தையை இழந்துட்டாங்க. பிறந்ததுக்கு அப்புறம் என்னோட பெரிய முத்தலிபு பாட்டனாருடைய அப்புறம் பெரிய தந்தையுடைய அரவணைப்புல தான் வளர்றாங்க. அப்ப அனாதை என்பது அதனுடைய தாக்கம், அதனுடைய வீரியம், தகப்பன் இல்லாமல் ஒரு குழந்தை ஆளாகி பேராகுவது என்பது ரொம்ப பெரிய ஒரு கஷ்டமான ஒரு விஷயம், கஷ்டமான ஒரு காரியம். அந்த குழந்தையினுடைய இயக்கம் இருக்குதா இல்லையா, அதெல்லாம் நம்ம அந்த மாதிரி உணர வைக்க கூடாது. அவ்வளவு சிரமம். ஒரு குழந்தைக்கு ஒரு தகப்பன் கையை கூட்டிட்டு போய் மிட்டாய் வாங்கி கொடுக்க அந்த பிள்ளை ஏங்கும், நமக்கு இப்படி ஒரு கூட்டிட்டு போய் வாங்கி தரதுக்கு ஒரு மிட்டாய் வாங்கி தர ஆள் இல்லையேண்டு. ஆனா தகப்பா இருக்கக்கூடிய குழந்தை தப்பு செஞ்சிட என் பிள்ளை எவன்டா அடிச்சு அப்படின்னு கேட்கறதுக்கு ஆள் இருக்கும். இவன் ஒரு தப்பு செஞ்சிடான் அனாதை பையில பாரு அப்படின்னு பேசுவாங்க.
அப்ப இப்படி பிள்ளைகளை அவன் ரொம்ப பெரிய ஒரு வேதனையும் ரொம்ப பெரிய ஒரு மன அழுத்தமும் ஏற்படக்கூடிய விஷயம் அனாதையாக இருப்பது என்பது. அப்படி அனாதையாக இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளை நீங்கள் அரவணைத்து அவர்களை பேணி பாதுகாப்பீர்களே ஆனால் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் என்னோடு இருப்பீர்கள் என்று சொல்லி ஆட்காட்டி விரலையும் அதுக்கு அடுத்த விரலையும் இணைத்து சற்று இடைவெளி விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டினார்கள் என்று சொல்லி நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோம். அப்ப அனாதைகளாக யாரையாவது நீங்கள் கண்டு அந்த பெருநாள்லாம் நல்ல நாள்லாம் வந்து விட்டால் மற்றவங்களாம் ட்ரெஸ் அப்படி இப்படி போயிடுவாங்க. இது யாரும் நம்ம கண்டுக்கிறதே இல்லை. அனாதைகளாக இருக்கக்கூடியவர்கள் அரவணைக்கிறதும் கிடையாது, அவர்களை கண்டுக்கிறதும் கிடையாது. அவர்கள் நல்லது கெட்டது எப்படி நடக்கிறது, அந்த நேரங்கள் அவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள், அவர்கள் அரவணைக்கிறதுக்கு ஆதரிக்கிறதுக்கு யார் இருக்கிறார் என்பதை நம்ம அதிகமானவர்கள் பார்க்கிறதே கிடையாது. இதையெல்லாம் நீங்கள் பார்த்து அவர்களை அரவணைத்து அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவீர்களே ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருப்பதற்கு ஒரு வழியாக அமையும். அடுத்து இன்னொரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இன்னும் பக்கத்தில் இருக்கிறதுக்கு 2 விரலை இணைச்சு காட்டுறாங்க. இது இணைத்து சற்று இடைவெளி விட்டு காட்டினது. இந்த சம்பவம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 விரலையும் இணைத்து காட்டினார் என்று வருது. இது அல்லாஹ் யாருக்கு பொம்பளை பிள்ளைய கொடுத்திருக்கிறானோ அவர்களுக்கு கிடைத்த ஒரு பாக்கியம். இன்னைக்கு பொம்பளை பிள்ளை பிறந்துட்டால பிறந்த அன்னைக்கு அழுக ஆரம்பிச்சிடறான். மறுபடி பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சு, இது எப்படி கரையாக்குறது, எப்படி கல்யாணம் முடிச்சு கிடக்கிறது, எப்படி சீராட்டு கொடுக்கறது, வரதட்சணை கேட்பான். இப்ப ஓரளவுக்கு வரதட்சணை பத்தி பயம் இல்லாட்டாலும் ஆனாலும் அந்த கவலை பெண் பிள்ளைகளை பெற்றவர்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு கவலையாக இருக்கு. பொம்பளை பிள்ளை பிறந்துட்டால அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் மூஞ்சி பிரகாசமா இருக்க மாட்டேங்குது, முகம் மலர மாட்டேங்குது. பொம்பளை பிள்ளை பிறந்துட்டால இவன் மூஞ்சி சுருங்கி விடுகிறது. அந்த காலத்தில் அப்படி இருந்தாங்க. புஸ்ஸிர அஹதுஹும் ஃபில் உன்தா, பெண் குழந்தை பிறந்து விட்டது என்ற நற்செய்தி அவர்களுக்கு சொல்லப்பட்டு விட்டால் நல்ல வஜ்ஹு முஸ்வத்தா, அவர்களுடைய முகம் அப்படியே கருத்து விடுகிறது நல்லா சொன்னான. அப்படி இன்னைக்கும் இருக்கிறது. ஆனால் அந்த சமுதாயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைத்து யாருக்கு 2 பெண் பிள்ளைகள் இருந்து அவர்கள் பருவ வயது அடைகிற வரையும் அவர்கள் நல்ல முறையில் கல்வி ஒழுக்கம் எல்லாம் கற்றுக் கொடுத்து பொறுப்பேற்று வளர்க்கிறார்களோ நாளைக்கு நானும் அவர்களும் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப பொம்பளை புள்ள பிறந்து கிடைத்திருப்பது என்பது ஒரு பாக்கியமாக கருதணும். ஏன்னா அதுபோக இன்றைக்கு இருக்கக்கூடிய காலத்துல இந்த பருவ வயதை தாண்டி ஒருத்தன் கையில பிடிச்சு கொடுக்க முன்னாடி நடக்கக்கூடிய விஷயங்களை நாம சிந்தித்தோமையானால் வயிற்றுல நெருப்ப கட்டுற அளவுக்கு இன்னைக்கு உள்ள காலம் அவளை கெட்டு போயிருக்கிறது. பெண் பிள்ளைகளை கண்காணிக்காமல் அவர் எங்க போறாங்க எங்க வராங்க பார்க்காமல் தெருவெளியே தெரியக்கூடிய பெண் பிள்ளைகள் ஏராளமா இருக்கிறாங்க. படிக்க போறோம்ங்கிற பேர்ல பரலோகத்துக்கு போகக்கூடிய பெண் பிள்ளைகள் நிறைய இருக்கிறாங்க. நாசமா போகக்கூடிய பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க. கெட்டு சின்ன பின்னமாக கூடிய பிள்ளைகள் இருக்கிறாங்க. அப்ப இதையெல்லாம் கண்காணித்து அவர் நல்ல முறையில் ஒழுக்கமாக மார்க்கம் கல்வியை பயின்றுவித்து பொறுப்பேற்று யார் வளர்க்கிறார்களோ அவர்களும் நானும் சொர்க்கத்தில் எப்படி இருப்போம்னாங்க. அப்ப பொம்பளை பிள்ளை கிடைத்த ஒரு பாக்கியமாக கருதி அவர் நல்ல முறையில் வளர்க்கணும். திருமணம் முடிச்சு கொடுக்கிற வரைக்கும் அவர் ஒழுக்கமானவர்கள் தான் என்று ஊர் அறிய வேண்டும். அந்த குடும்பம் நல்ல குடும்பம் தான் என்று ஊர் அறிய வேண்டும். இந்த பெண்கள் பரிசுத்தமானவர்கள் தான் என்பதை ஊர் அறிய வேண்டும், மக்களுக்கு தெரிய வேண்டும். அந்த அளவுக்கு நம்மளுடைய குழந்தைகள் இவன் பிள்ளையா அவ வாட்டுக்கு போவா, அவ வாட்டு இப்படி பேசக்கூடாது. இவன் பிள்ளையா ரோட் எப்ப பார்த்தாலும் போன் தானே பேசிக்கிட்டு இருப்பா, யாரோட தான் பேசுறான்னு தெரியல, எவனோட தான் பேச அப்படிங்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது. இப்படி எல்லாம் நாம சரியான முறையில பெண் பிள்ளைகளை வளர்த்து அவர்களை ஆளாக்கி ஒருத்தன் கையில பிடிச்சு கொடுத்து அதுக்கப்புறம் அவன் பார்த்துக்கிடுவான். அது வரைக்கும் நமக்கு அந்த பொறுப்பு இருக்கிறது. இந்த பொறுப்பை சரியான முறையில நாம பேணி காத்தோமையானால் நாளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட சொர்க்கத்தில் இப்படி இருப்போம்னு சொல்றாங்க. அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த சபையில சங்கமிக்கிற விஷயம், அவர்கள் அந்த அவர்கள் இருக்கக்கூடிய அந்த சபையில இருக்கக்கூடிய விஷயங்கள்ல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகை என்ன செய்யறாங்க, தொழுகிறதுக்கு ரெடி ஆகிறாங்க. அந்த இயற்கை தேவையெல்லாம் நிறைவேற்றி விட்டு ஒளி செய்து விட்டு என்ன செய்யறாங்கன்னா வர்றாங்க. அப்ப ஒரு சஹாபி என்ன செய்யறாங்க வர்றாங்க, அவர் தான் எல்லா ஏற்பாடும் செஞ்சு கொடுக்குறாங்க ரசூலுல்லாஹ். அப்ப ரசூலுல்லாஹ் அந்த சஹாபிட்ட கேட்கறாங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க கேளுங்க அப்படின்னு. நம்மளா இருந்தா என்ன கேட்டிருப்போம், அல்லாஹ்வுடைய தூதரே ஒரு ஒரு ஒட்டகத்தை தாங்கன்னு கேட்டிருப்போம். அந்த காலத்துல தானே ஒரு 10 கிலோ பேரிச்சம்பழத்தை தாங்கன்னு கேட்டிருப்போம். அல்லது ஏதோ நமக்கு உலகத்து தேவை எதே கேட்டிருப்போம். அவர் என்ன கேட்டுவிட்டாரு, அல்லாஹ்வுடைய தூதர் சொர்க்கத்துல நான் உங்களோட இருக்கணும், அதை எனக்கு வேணும்ட்டாரு. அவ எவ்வளவு ஆர்வமா இருந்திருக்கிறாங்க, சொர்க்கம் செல்ல வேண்டும் என்பதற்கு எவ்வளவு ஆர்வமா இருக்கிறாங்க. அதுவும் சொர்க்கத்தில் ரசூலுல்லாஹ்வோட இருக்கணும் என்பதில் எவ்வளவு பேரார்வமாக இருந்திருக்கிறார்கள் என்ற இந்த செய்தியெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அவர் கேட்டுவிட்டார், என்னது, அல்லாஹ்வுடைய தூதர் நான் சொர்க்கத்தில் உங்களோட இருக்கணும், அதான் எனக்கு வேணும் அப்படின்னு. இது ரசூலுல்லாஹ் கையில உள்ள காரியமா? ரசூலுல்லாஹ் நினைச்சா செஞ்சிட முடியுமா? ரசூலுல்லாஹ் நினைச்சா ஒரு ஆளுக்கு நேர் வழி காட்ட முடியுமா? முடியாது. எல்லாமே இறைவன் புறத்தில் உள்ளதுதான், எல்லாம் இறைவனுடைய செயல் தான். இறைவன் சொன்ன செய்தியை மக்களுக்கு போதிக்கக்கூடியவர்கள் தான் தூதர்கள். இப்படி கேட்டவன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறது அப்படின்னு தெரியல. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, நீ எனக்கு உதவி செஞ்சீண்டா நான் உனக்கு பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னா. என்ன உதவி செய்யறது,
நீ சஜதாக்களை அதிகப்படுத்து அப்படிங்கிறாங்க. சஜதாக்களை அதிகப்படுத்த சும்மா மண்டையை போட்டு தேய்க்கிறது இல்லை, தொழுகைகளை அதிகப்படுத்தணும். ஃபர்லான தொழுகையிலே தொழுகணும், சுன்னத்தான தொழுகையிலே தொழுகணும், நஃபிலான தொழுகையிலே தொழுகணும். இப்படி தொழுகைகளை நீ சஜதாக்களின் மூலமாக அதிகப்படுத்து, அது எனக்கு ஒரு உதவியாக இருக்கும். நாளைக்கு நான் உனக்கு அந்த சொர்க்கத்தை பெற்று தருவதற்கு இறைவனோட கோரிக்கை வைத்து அந்த பெற்று தருவதற்கு ஒரு வசதியாக உதவியாக இருக்கும். நீ சஜதாக்களை அதிகப்படுத்துங்கிறாங்க. அப்ப அந்த ரசூலுல்லாஹ்வோட சொர்க்கத்தில் இருக்கிறது என்பது மிகப்பெரிய ஒரு பாக்கியம், அது மிகப்பெரிய ஒரு சிறப்பு. அது நமக்காக அந்த 23 ஆண்டு காலம் எவ்வளவு சிரமப்பட்டிருக்கிறார்கள், எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறார்கள், எவ்வளவு அடி உதைகளை வாங்கியிருக்கிறார்கள், எத்தனை தோழர்கள் இழந்திருக்கிறார்கள், எவ்வளவு பெரிய 13 ஆண்டு காலம் மக்காவில் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறாங்க. நாம நல்லா இருக்கணும் தானே, நாம சொர்க்கம் போக வேண்டும் என்பதற்காகத்தானே, அவர்களுடைய உம்மத்துகள் அனைவரும் சொர்க்கம் போக வேண்டும் என்பதற்காகவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு இறை தூதர்களுக்கும் ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பிரார்த்தனை இருக்கிறது. அது எல்லா இறை தூதர்களும் இந்த உலகத்திலே கேட்டு விட்டார்கள். நான் அந்த பிரார்த்தனை இந்த உலகத்தில் நான் கேட்கலைங்கிறாங்க. ரசூலுல்லாஹ்க்கு எத்தனையோ தேவைகள் இருந்தது, எத்தனையோ பெரிய பிரச்சனைகள் இருந்தது, அவர்களுக்கு எத்தனையோ பெரிய ஆசைகள்லாம் இருந்தது. அவர்கள் தனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை இல்லை என்று எத்தனையோ காலம் தவம் இருந்திருக்கிறாங்க. எத்தனையோ காலம் அல்லாஹ்விடத்தில் அந்த எதிரிகள் எல்லாம் சந்ததியற்றவன் என்ற அளவுக்கு விமர்சனம் செய்யக்கூடிய அளவுக்கு, பெண் பிள்ளை என்பது அது சந்ததி தான், இருந்தாலும் வாரிசா வர முடியாதுல்ல. ஆண் வாரிசுகள் தான் கிளைகளை போய் கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ்க்கு அப்படி ஒரு ஆண் வாரிசு இல்லை. அப்படி எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிம் ஒரு குழந்தையை கொடுத்துட்டு கூட அல்லாஹ் எடுத்துட்டான். அப்ப இப்படி எத்தனையோ தேவைகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தது, தோழர்களுக்கு எத்தனையோ பெரிய தேவைகள் இருந்தது. வயிற்றுல கல்லை கட்டிக்கிட்டு வாழக்கூடிய அளவுக்கு, ஒருவேளை சாப்பாடு உருப்படியாக சாப்பிட முடியாத அளவுக்கு, ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில் 3 மாசங்கள் அடுப்பெரியாம 2 மாசம் முழுமையாக அடுப்பெரியாத அளவுக்கெல்லாம் அவ்வளவு சிரமங்கள், அவர்கள் கஷ்டங்கள்லாம் பட்டிருந்தாங்க. ஒரு பிரார்த்தனை கண்டிப்பாக கிடைக்குங்கிற அளவுக்கு ஒரு பிரார்த்தனையும் இருக்கிறது. இது உங்கள்ட்ட இருந்தா நீங்க கேட்டிருப்பீங்க. ஆனா எல்லா இறை தூதர்களும் கேட்டாங்க. எல்லா இறை தூதர்களும் தன் சமுதாயத்திற்கு எதிராகவே கேட்டார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் இவங்க அழிச்சிருன்னு கேட்டாங்க, லூத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் இவங்க அழிச்சிருன்னு கேட்டாங்க. இப்படி எல்லா இறை தூதர்களும் தன் சமுதாயத்திற்கு எதிராகவே கேட்டார்கள். ஆனால் எனக்கும் அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பிரார்த்தனை இருந்தது. இது வரைக்கும் நான் கேட்கவில்லை, கேட்கவும் இந்த உலகத்தில் கேட்கவும் மாட்டேன். அந்த பிரார்த்தனையை நாளைக்கு நான் மறுமையில் என்னுடைய சமுதாயத்திற்காக நான் கேட்பேன்டாங்க. என் சமுதாயம் சொர்க்கம் செல்ல போக வேண்டும், சொர்க்கத்திற்கு போக வேண்டும் என்பதற்காக கேட்போம்னு சொன்னாங்களே. அப்ப ரசூலுல்லாஹ் அவர்கள் கடைசி வரைக்கும் வரக்கூடிய உம்மத்து மேல எவ்வளவு ஒரு அன்பு வச்சிருந்திருக்கிறாங்க, எவ்வளவு ஒரு பேராவல் வச்சிருந்திருக்கிறாங்க. அவருடைய சமுதாயம் அவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கும் என்பது அல்லாஹ் அவருக்கு முன்னாடியே சொல்லி கொடுத்தான். அத்தனை பேரையும் நாளை மறுமையில பார்க்க வேண்டும் என்று ஆவலோடு இருப்பார்கள். நம்ம அவருக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் என்பது எவ்வளவு ஒரு பாக்கியம், எவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்து. அல்லாஹ்வுடைய தூதரை, நாங்கள் உங்களுக்காக வாழ்ந்தவர்கள், உங்களுடைய சொல் செயலை ஏற்று நாங்கள் வாழ்ந்தவர்கள், நீங்க எங்களுக்கு இறைவன் புறத்திலிருந்து காட்டிய வழியை எங்களுக்கு காட்டினீர்கள், நாங்கள் உங்களுடைய வழியை அடிபெறலாமல் நாங்கள் வாழ்ந்தவர்கள் என்று அவர்கள் முன்னாடி போய் நிற்கக்கூடிய நேரத்தில் எவ்வளவு ஒரு மதிப்பா இருக்கும், எவ்வளவு ஒரு ஆனந்தமாக இருக்கும். சொர்க்கம் என்பது ஒரு பேரானந்தம் என்றால் அதுல ரசூலுல்லாஹ்வை பார்க்கிறது அதை விட ஒரு பேரானந்தம், இறைவனை பார்ப்பது என்பது அதை விட பேரானந்தம். அப்ப இப்படி சில பெரிய பெரிய அற்புதங்கள், பெரிய பெரிய பாக்கியங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய அந்த சொர்க்கத்திற்கு போக வேண்டும் என்றால் நம்ம அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்க வேண்டும். அவர்களுடைய வழிகாட்டு இந்த மதுஹபு அதுஹபு, அவன் சொன்னா இவன் சொன்னா, அந்த இமாம் சொன்னார் இந்த இமாம், கேட்கவே கேட்காது. எந்த இமாமா இருந்தாலும் மனிதன், அவனுக்கு வஹி வராது, இறைவன் புறத்தினது செய்தி வராது. உண்டாக்கி சொல்லக்கூடிய அதிகாரத்தை எந்த இமாமுக்கும் அல்லாஹ் கொடுக்கல, யாருக்கும் அல்லாஹ் கொடுக்கல. நீனா உன்னை உண்டாக்கி சொல்வதற்கு இவனுக்கும் அதிகாரம், உள்ளதை எடுத்து சொல்றதுதான் மற்றவர்களுடைய அதிகாரம். குர்ஆன் ஹதீஸ்ல இருக்குதா அதை எடுத்து சொல்லு, தெரியாத மக்களுக்கு. நீ உண்டாக்கி சொல்லக்கூடாது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே உண்டாக்கி சொல்லல, உள்ளதை ரசூல் அல்லாஹ்விடமிருந்து வந்ததா தான் சொன்னாங்க. அப்ப அல்லாஹ்விடமிருந்து வந்த அந்த செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சரியான முறையில் எத்தி வைத்திருக்கிறார்கள். அந்த வழிமுறையை நாமும் சரியான முறையில் பின்பற்றி அவர்களை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்து, அவர்கள் எப்படி நேசிக்க சொன்னார்களோ அப்படி நேசிக்கக்கூடிய மக்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.